சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட்டு வந்த பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டதால் விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் மக்கள் செல்வதற்கு சிரமமாக உள்ளதாக கூறுகின்றனர். கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வரை செல்வதற்கு 1.5 மணி நேரம் ஆகும் நிலையில் மாற்றுத்திறனாளி வயதானவர்கள் மிகவும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பண்டிகை காலங்களிலும் இது மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் மற்றும் வெகு நேரமாக பேருந்துகளின்றி பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸே இல்லை. நான் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக. விழா பார்க்க போனோன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆமாண்ணா, அதுவும் அவஸ்தைப்படுறாங்கண்ணா அவங்க. இதை பற்றினா நான் பஸ்ஸு எல்லாம் கோயம்பேடுக்கே வந்துட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு போனால் நல்லா இருக்கணும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதற்கு விடிய அரசின் பொம்மை முதல்வரே காரணம் என இலங்கை மீனவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் நாட்டுப் படகுகளுடன் பாரம்பரிய முறையில் கடலில் மீன்பிடிப்பதை இலங்கை மீனவர்கள் எதிர்க்கவில்லை என்றும் தமிழக மீனவர்களுடன் நட்புடன் இருக்கவே விரும்புவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் உலகளவில் தடை செய்யப்பட்ட இழுவைமடி விசைப்படகுகள் தொழிலை இலங்கை கடல் பகுதியில் தமிழக மீனவர்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் அப்படி எல்லை தாண்டி மீன்பிடிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுத்தாலே இலங்கை சிறைகளில் தமிழக மீனவர்கள் சிக்கி தவிக்கும் அவலம் ஏற்படாது என்று விடிய அரசின் பொம்மை முதல்வருக்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இலங்கை மீனவர்களே கூட கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பொம்மை முதல்வரின் நிர்வாக திறமை உள்ளதே என மக்கள் வேதனைப்படுகின்றனர். திருச்சி திருவெரும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த டீசல் மற்றும் மின்சாரத்தால் இயங்கும் ரயில் இன்ஜினில் ஆயில் வெளியாகி தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு பயணிகளுடன் சென்ற பயணிகள் ரயில் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் 2வது நடைமேடைக்கு வந்த நிலையில் அதன் பின்பக்க இன்ஜினில் தீ பற்றி புகை கிளம்பியது. ரயில் இன்ஜினில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அதிக உஷ்ணத்தினால் தீ பற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ரயில் என்ஜினை கூட முறையாக பராமரிக்கவில்லை என ரயில் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் தேமுதிக முப்பெரும் விழா கால்கோள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பத்மபூஷன் விருது பெற்ற கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரை கௌரவப்படுத்தும் விதமாக நலத்திட்டங்கள் வழங்கும் விழா கோவை சிங்காநல்லூரில் வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவில் கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் கலந்து கொண்டு இலவச நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கான கால்கோள் நடும் விழா சிங்காநல்லூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.